Good morning, teachers. Welcome to Aruna Padasala. இன்னும் 4th and 5th standard English Term 1 Module 6 Day 1க்கான activities பார்க்க போகிறோம். கிரீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் டுடே ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு பசங்க சொல்லணும். சர்க்கிளில் நின்றுட்டு ஒரு குழந்தை வந்து குட் மார்னிங் டுடே ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்லும். அடுத்த குழந்தையும் குட் மார்னிங் டுடே ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு எல்லா குழந்தையும் சொல்ல வைக்கிறோம். த்ரூ அவுட் த மாடியூல் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபன் வித் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நேமிங் வேர்ட்ஸு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம 3 குரூப்பாக பிரிக்கிறோம். நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். 3 குரூப் பிரிச்சுட்டு 3 குரூப்புக்கு ஒரு டாபிக்ஸ் கொடுத்துட்றோம். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் குரூப் 1க்கு பேர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு இன்னொரு குரூப் 2க்கு, குரூப் 3க்கு வந்து கலர்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். இது மாதிரி டாபிக்ஸ் கொடுத்துட்றோம். டீச்சர் ஒரு எழுத்து சொன்னாங்கன்னா, ஒரு லெட்டர் சொன்னாங்கன்னா, அந்த லெட்டர் ரிலேட்டடாக அவங்கவுங்க குரூப்புக்கு ஒன்று சொல்லணும். இப்போது பீன்னு அவங்க சொல்லும் பொழுது அனிமல் அண்ட் பேர்ட்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்க பீயில் ஸ்டார்ட் ஆகிற அனிமலோ இல்லை பேர்டோட பேர், இங்கே பேரட்டுன்னு அவங்க எழுதியிருக்காங்க. போர்டில் போய் பிளாக் போர்டில் எழுதுவாங்க. குரூப்லேருந்து ஒருத்தர் எழுதுவாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் குரூப்பில் இருக்கிறவங்க பீயில் ஒரு ஃப்ரூட் நேமோ ஒரு வெஜிடபிள் நேமோ எதுனாலும் அவங்க எழுதலாம். பொட்டேட்டோ அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. கலர்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸில் கலரோ இல்லை ஃப்ளாரோ, பிங்க், இவங்க வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்குறாங்க. பீக்கு கலர்ஸில் அவங்க எழுதியிருக்காங்க பிங்க்குன்னு. இது மாதிரி அவங்கவுங்க டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு நேமை அவங்க போய் எழுத போகிறாங்க. இது அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த நேம்ஸ் வந்து டாபிக்ஸை சேஞ்ச் பண்ணி அடுத்தடுத்த நாளில் வந்து கிளாஸ் ரூம் திங்ஸ்னு ஒரு டாபிக்ஸ் கொடுக்கலாம், ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் கொடுக்கலாம், கிச்சன் திங்ஸ் கொடுக்கலாம், க்ளோத்ஸ் கொடுக்கலாம், சீசன்ஸ், ப்ரொஃபஷன்ஸ், பிளேசஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்பொழுது அந்தந்த டாபிக்ஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ் நிறைய வொக்காபுலரிஸ் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸ்பெல்லிங் அவங்களுக்கு தெரியாமல் தடுமாறுனாங்கன்னா நாம் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி அன்பு அண்ட் த ஃபிஷ், 4th ஸ்டாண்டர்ட். இதில் நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல் வந்து பேர்ட் இன் அ கேஜ், கூண்டில் இருக்கிற ஒரு பறவை படமும் நேச்சுரலான ஒரு பிளேஸில் இருக்கிற பறவை படமும், 2 பேர்ட் பிக்சரை வச்சுக்கிட்டு நாம் குழந்தைங்களை கேட்க போகிறோம். இதில் ரெட் கலரில் இருக்கிற எல்லாமே நம்ம இங்கிலீஷில் தான் சொல்லணும். இங்கிலீஷில் சொன்ன பிறகு நம்ம தமிழ் மீனிங் சொல்லலாம். ஹாவ் யூ எவர் விசிட்டட் த ஜூக்கு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வேர் டிட் தே கீப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அனிமல்ஸும் பேர்ட்ஸும் அவங்க எப்படி வச்சுருப்பாங்க? இஃப் சம் ஒன் லாக்ஸ் யூ இன் அ டார்க் ரூம் ஹவு வில் யூ ஃபீல்? உங்களை யாராவது ஒருத்தர் உங்களை இருட்டு அறையில் அடைச்சி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? டு யூ ஃபீல் ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள் இன் த டார்க் ரூம்? உங்களுக்கு சந்தோஷமாகவும் உங்களுக்கு ஏற்றார் போலவும், அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்றார் போலவும் தகுந்தார் போலவும் இருக்குமா? அந்த டார்க் ரூம் உனக்கு ஏற்றதாக இருக்குமா அப்படின்னு கேட்கணும். குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு we feel comfortable and happy only with our family and friends. நாம் எப்போவுமே வந்து கம்ஃபர்டபுள் அண்ட் ஹாப்பி எப்படி இருப்போம்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இருக்கும்பொழுது தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். when no one is there with us we do not feel happy. யாருமே இல்லாத இடத்துல நாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டோம். லைக்வைஸ் நம்மளை போலவே அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் live happily only in their natural home like a forest. அனிமல்ஸும் பேர்ட்ஸுமே எப்படி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க? அவங்களுடைய இடத்துல, அவங்க வீட்டில் இருந்தால் தான் அவங்க சந்தோஷம். அவங்களோட வீடுங்கிறது என்ன? ஃபாரஸ்ட்டில் நேச்சுரலாக அவங்க வளரும் பொழுது தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். விச் பேர்ட் இஸ் ஹாப்பி இன் திஸ் பிக்சர்? நம்ம 2 பிக்சரை காமிச்சிட்டு இதில் எந்த பிக்சர் வந்து எந்த பேர்ட் ஹாப்பியாக இருக்கும், ஒய் டு யூ திங்க் ஸோ, எதனால் சொல்கிறீங்கன்னு கேட்கணும். நேச்சுரலாக இருக்கிற ஹோமில் இருக்கிறது தான், அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற பிக்சர் தான் பார்த்து குழந்தைங்க சொல்லுவாங்க அந்த பேர்ட் தான் ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. டு யூ லைக் டு ஃபீட் பேர்ட்ஸ்? உங்களுக்கு இறை போடுறது, ஃபீட் பண்ணுறதுன்னா அவங்க பேர்ட்ஸுக்கு தீனி போடுறது பிடிக்குமா கேட்டுட்டு வாட் டு யூ ஃபீட் தெம்? அவைகளுக்கு நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுவீங்க, என்ன போடுவீங்க? பேர்ட்ஸுக்கு நம்ம என்ன போடுவோம்? தானியங்கள் தான் போடுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு no animal or person like to be put in a cage. அனிமலாக இருந்தாலும் சரி, பர்சனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அது ஒரு கேஜில் போட்டு அடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அண்ட் த ஃபிஷ் என்ற லெசனை நம்ம சொல்ல போகிறோம். இதில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. புக்கில் இருக்கிற லெசன் நம்ம டீச் பண்ண வேண்டாம். அந்த வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸ்லாம் நம்ம படித்து சொல்லணும்னு இல்லை. இது சிம்பிள் சென்டென்ஸில் சிம்பிள் பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ரிஹென்ஷன் இதை படிச்சுட்டு
அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த கொஷினை சொல்ல வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்பு வாஸ் குட் அட் ஃபிஷ்ஷிங். அன்புக்கு ஃபிஷ்ஷிங்னு ரொம்ப பிடிக்கும், நல்லா மீன் பிடிப்பான். எவ்ரி சண்டே, அவன் எப்போ பிடிப்பான்? சண்டேஸில் பிடிப்பான். ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் மதன் வென் டு கேட்ச் த ஃபிஷ். அவனும் அவனுடைய ஃப்ரெண்ட் மதனும் சேர்ந்து மீன் பிடிப்பாங்க. தே யூஸ்வலி யூஸ்ட் அ தோட்டி ஆஸ் அ நெட். அவங்க வந்து நெட்டுக்கு பதிலாக வேட்டி போட்டு பிடிப்பாங்க. தே ஆல்சோ யூஸ்டு ஃபிஷ்ஷிங் ராட்ஸ் வித் earthworms as bait to catch fish. அதே நேரத்தில் தூண்டிலையும் மீன் பிடிப்பாங்க. earthworm போட்டுட்டு இறையா போட்டுட்டு பிடிப்பாங்க. இதை சொல்லிட்டு இந்த கொஷின்ஸை நம்ம கேட்க போகிறோம். அன்பு வாஸ் குட் அட் கேட்சிங். பட்டர்ஃப்ளைஸா ஃபிஷ்ஷா ஹென்ஸான்னு கேட்குறோம். ஃபிஷ். எவ்ரி டேஷ் தே வுட் கோ ஃபிஷ்ஷிங். எவ்ரி சண்டே தே வுட் கோ ஃபிஷ்ஷிங். They used dash as bait. Earthworm. Who was Anbu's friend? Madan. What did they use as a net? A dhoti. இது முடிச்ச பிறகு இன்னொரு பேராகிராஃப், அதோடைய கண்டினியூஷன். ஆன் அ சண்டே, அந்த சண்டேல they caught only 3 little fish. அன்னைக்கு அவங்களுக்கு 3 சின்ன சின்ன மீன் தான் கிடச்சிதான். The fish were very small. அது எப்படி இருக்குது? குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ they decided to grow those fish at home. இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த சின்ன ஃபிஷ்ஷை வச்சு என்ன பண்ணுறது, நம்ம இதை வளர்க்கலாம், வீட்லேயே வளர்க்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க, முடிவு செய்கிறாங்க. அன்பு put them in a jar with water. ஒரு ஜார் எடுத்துட்டு அதில் தண்ணி விட்டு அந்த மீனை விடுறான் அன்பு. the fish swam here and there. அது மீன் அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குது, நீந்திக்கிட்டு இருக்கு. அன்பு saw them. அது எல்லாமே அன்பு பார்க்குறான். he thought that the fish were hungry. அவன் என்ன நினைக்கிறான்? மீனுக்கு பசி எடுக்குது. he dropped earthworms into it. அவன் என்ன பண்ணுறான்? மண்புழுக்களை கொஞ்சம் அதில் போடுறான். how many fish did they catch? எத்தனை ஃபிஷ்ஷஸ் அவன் பிடிச்சான்? 3. On what day did they catch the fish? Sunday. Did they catch the big fish? No. Anbu put the 3 fish in a dash of water, a jar of water. Why did he drop the earthworm into the jar? He want to feed the fish. Next morning, only 2 fish were in the jar. அடுத்த நாள் பார்த்தா 2 ஃபிஷ் தான் அந்த ஜாரில் இருக்குது. 1 fish fell down on the floor. ஒரு மீன் தரையில் விழுந்து கிடக்குது. ஸோ அன்பு வாஸ் வெரி சேட். அன்புக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு, ஐயோ ஒரு மீன் செத்து போச்சு. இஸ் ஃபாதர் பாட் எ நியூ ஃபிஷ் டேங்க். அவங்க அப்பா என்ன செய்கிறாரு? சரி ஜாரில் இருந்தால் அதால் இது ஆக்சிஜன் அதுக்கு சரியாக கிடைக்கலன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுத்து அதில் போட்டு வளர்க்க சொல்கிறாரு. 2 மீனாக அதில் வளர்க்குறான். அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் into the tank happily. அந்த 2 ஃபிஷ்ஷை அவன் ஹாப்பியாக அந்த டேங்க்கில் போட்டு வளர்க்குறான். how many fish did he see in the jar? 2 தான் இருந்தது. 2 fishes. Were all the fish alive? No. Did he feel happy to see a fish on the floor? No, he was very sad. What did Anbu's father buy? Anbu's father bought a fish tank. The next day, மறுநாள், 1 more fish also died. மறுநாள் இன்னொரு மீனும் இறந்து போயிடுது. It floated on the top. அது வந்து மிதந்துட்டு கிடக்குது டாப்பில். He started crying. அழவே ஆரம்பிச்சிட்டான் அன்பு. Anbu's father said, nature is their home. அன்பு ஃபாதர் அப்போ தான் சொல்கிறாரு, இயற்கை தான் அதோட வீடு. ஸோ அன்பு let it free in the pond. இருக்கிற அந்த ஒரு மீனையும் எடுத்துகிட்டு வந்து குளத்தில் விட்டுடுறான். Then அன்பு and மதன் bought a packet of puffed rice. பொரி. அன்பும் மதனும் ஒரு பேக்கெட் பொரி வாங்கிட்டு வந்துட்டு they fed the fish. மீனுக்கு அவங்க வந்து ஃபீட் பண்ணுறாங்க, இறை போடுறாங்க. ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தேர் நியூ ஹாபி. இப்போ அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது ஹாபி கிடையாது, மீன்களுக்கு இறை போடுறது தான் ஹாபியாக வச்சுருக்காங்க. why did the fish float on the top? and the fish was died, so it was float on the top. Who said nature is their home? Anbu's father said nature is their home. What was their new hobby? Feeding fish. Where did the Anbu let out the fish? Anbu let out the fish in the pond.
தே ஃபெட் டேஷ் டு த ஃபிஷ் பஃப்டு ரைஸ். இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பேஜ் நம்பர் ஒர்க் புக்கில் 67 to 70 இருக்கிற அந்த பேராகிராஃப்ஸை படிச்சுட்டு அதுக்கேற்ற கொஷின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ண வைக்கணும். இது வந்து லென்த்தியாக போகுது. 4th இதை முடிச்சுக்கலாம். Day 1ல் ஏவோட முடியுது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.